தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் பாமக, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள். 2 கட்டமைப்பு ரீதியாகவும் பலம் வாய்ந்த கட்சிகள். ராமதாஸ் ஐயாவுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னம்னா, மதவாத கொள்கைக்கு வந்துட்டு எதிரானவர்களாக தான் வந்துட்டு மக்களை வந்து வளர்த்துட்டாரு. சரி, இப்ப அடுத்த ஆஸ்பெக்ட் வருது. நீங்க எதிர்பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகளா பாமக அப்படின்னு. முந்தா நாள் நடந்த அந்த சம்பவத்தை எடுத்துக்கங்க. மதுரை ஆதீனம் அவன் இடிக்கிறதா சந்தேகம்னா அவன் வந்து பிரேக்கே போட்டிருக்க மாட்டான். வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஏற்றி வச்சார். விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை வந்துட்டு ராமதாஸை ஏற்றி வச்சார் பல கிராமங்கள்ல. பிஜேபி தமிழ்நாடு கேப்சர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு பாசிசம் அப்படின்றது தள்ளத்தெரிக்கிற அளவுக்கு அது வந்துட்டு பெருசா வளர்ந்துரும். திருமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆன்டி பிஜேபி, ஆன்டி பாசிசம், ஆன்டி கார்பரேட், 3த்துல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுகவோட கூட்டணியில் வந்து பாமக இடம் பெறணும் அப்படின்னு எதுவும் அவங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கா, இல்லை அதுக்கு நோக்கி அவங்க பயணம் இருக்கா சார்? இல்லை, இப்போ ஐயா ராமதாஸ் எடுத்த அந்த ஒரு நடவடிக்கை வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு அது ஏதோ உட்கட்சி அப்படின்ற மாதிரி பொதுவாக பார்க்குறாங்க. அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பிணக்குன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது இல்லை. ராமதாஸ் ஐயானுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னம்னா, ஒரு கூட்டணி அப்படின்றதுல வைக்கும்போது 2 விதமான விடயங்கள் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒன்று, அவருடைய கட்சிக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கணும். 2வது விடயம், இந்த கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படணும். ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நான் அப்படி விளக்குறேன். போன முறை வந்துட்டு அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு, பாஜக கூட்டணியில் இல்லாத அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே கடலூர் சிதம்பரத்துலேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதி குறைஞ்சபட்சம் பாமக ஜெயிச்சிருக்கும். ஓகே ஓகே. அந்த 3 பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுல ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படியாச்சும் அந்தாண்ட ஆதரவு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது கிடைச்சிருக்கும். எங்க இந்திய ஒன்றிய அரசுல ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க செய்யக்கூடியதை அந்த மக்களுக்கு செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பேரு. ரயில்வே மினிஸ்டரா இருந்திருக்காங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சரா அன்புமணியா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு இல்ல இந்தியாவே பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிச்சு. அப்ப அதெல்லாம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியினுடைய அந்த நிலையை இமேஜை பூஸ்ட் பண்ணுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னம்னா, ஒரு மதவாத எண்ணங்கள், அந்த மதவாத கொள்கைக்கு வந்துட்டு எதிரானவர்களாக தான் வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டு அவருடைய மக்களை வந்துட்டு வளர்த்துட்டாரு, பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. ஓகே. அதனால அவங்களே இவர் மாறி போனாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு நிலை தான். ஓகே. இதை உணராததான் போட முறை அன்புமணி என்ன பண்ணாரு, வேகமா போயிட்டு பாஜக கூட்டணியில் சேர்ந்தாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னம்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை விட பலம் வாய்ந்த ஒரு கட்சி அது பாமக. ஓகே. தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் பாமக, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஓகே. 2 கட்டமைப்பு ரீதியாகவும் பலம் வாய்ந்த கட்சிகள். இப்ப பாமக வந்து ஒரு பெல்ட்னு சொன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு வந்து கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு பொது தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்படி இருக்குது இந்த கட்சிங்க. அப்போ ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி தான் பேலன்ஸ் அப்படின்றத வந்துட்டு விக்கிரவாண்டி தேர்தலே பார்த்தோம். இவங்களால நின்று 70,000 ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னா, இவங்களை நம்பி நின்ற திமுகவால 1,00,000 ஓட்டுக்கு மேல கிராஸ் ஆகி ஜெயிக்கவும் முடியுது அப்படின்னு வரும்போது, அந்த 46க்கு இந்த 39% விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அது ஒரு கம்யூனிட்டி வச்சு பேசக்கூடாது, நான் பொதுவாக பேசுறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் அப்படிதான் பாக்குது, அதனால நான் அப்படி சொல்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு இன்னைக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க. அது அதிமுக கூட்டணியில இருந்து அவங்க பெற்றது. வருகின்ற தேர்தலில் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு என்னன்னா, பிஜேபியினுடைய நிழல்ல இருந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி அதிகபட்சம் அதில் வின் பண்ண முடியும் அப்படின்னா அது நாகர்கோவில் கன்னியாகுமரியோட சரியா போச்சு. மற்ற இடங்கள்ல எல்லாம் அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது வந்துட்டு என்ன பண்ணுது, பெரிய அளவுக்கு வந்துட்டு பாமகவுடைய சப்போர்ட் எடுத்துட்டு வளருது. கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 11.5, அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா 3.5. அதை எப்படி ஏத்துக்குருவாரு அவரு? அப்ப அவர் என்ன பண்ணாரு, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய, மறுபடியும் ஒரு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படும் போது தான், நீ வேண்டாம், இந்த தேச ஜனநாயக கூட்டணின்றதெல்லாம் வேண்டாம், முதல்ல தமிழ்நாட்டில் நம்மளுடைய பலத்தை வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்றதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு, நீ செயல் தலைவரா இரு, நான் தலைவரா இருந்து நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது அதுதான். இதை எங்களை போன்றவர்கள் எல்லாம்
நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ம், ம், ஸோ அதனால நாங்க அப்பவே வந்துட்டு விளக்கமா கொடுத்தோம் தொலைக்காட்சி இன்டர்வியூலலாம். ம். இப்ப பாருங்க, இவருக்கு என்ன அப்படின்னம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடையோ இல்ல அண்ணா டிஎம்கேவோட டைரக்டா நெகோஷியேட் பண்ணி முடிக்கிறது. ம், பிஜேபி கூட போய் ம். அவங்க என்டிஏன்னு போய் அவங்க அந்தாண்டோட நெகோஷியேட் பண்ணி அவங்க கொடுக்குற இடத்துல வச்சுக்கிட்டு அது என்ன ஆச்சுன்னா ஒரு மைனர் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஆக்கி ஓகே. அது பாமகவுடைய ஸ்டேட்டஸே வந்துட்டு குறைக்குது. ம். அப்போ என்ன பண்றாரு அவரு? தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ம். தமிழ்நாட்டுக்கு ஏது செய்யாத கட்சி பிஜேபி. ம். இப்படி இருக்கும்போது இந்த முரண் சரிப்பட்டு வராதுன்றதுக்காகத்தான் ம். அந்த கட்சியினுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு ம். இந்தாண்ட போறாரு அவரு. ஓகே. இப்போ அவர் திமுகவோட அதிமுகவோட நேரடியா நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகே. சரி, இப்போ அடுத்த ஆஸ்பெக்ட் வருது. நீங்க எதிர்பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகளா பாமக அப்படின்னு. ம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு, ஓகே. விட்டு தரவே மாட்டாரு. ம், காரணம் ஒண்ணுதான். ம். அது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி அப்படின்றது வந்துட்டு 100% ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த். ஓகே. அவங்க என்னதான் 3 சீட்டு கேட்டுட்டு 2 சீட்ல செட்டில் ஆனாலும் எப்படி பண்ணாலும் ம். அவங்களுடைய உதவி, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது தேர்தல் பணியில வந்துட்டு ம். ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ஓகே. எந்த தொகுதியா இருந்தாலும் சார், விடுதலை சிறுத்தைகளுடைய வேலை வந்துட்டு அப்பல் கட்டுறதா இருக்கும். ம். இவங்களுக்கு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லல பாமக. ம். ஆனா இவங்களுக்கு ஒரு பெல்ட்டோட வந்துட்டு அது இருக்குது. ஆனா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மதுரைக்கு அந்தாண்டையும் சரி இந்தாண்டையும் சரி, இப்படி சென்னை போன்ற வட தமிழ்நாட்டிலையும் சரி, இவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸா இருக்கிறாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா ஒருவேளை ரேரஸ்ட் பாசிபிலிட்டி ம். இவரும் திருமாவும் டாக்டர் ஐயாவும் ஒத்து போய் ம். காம்ப்ரமைஸ் ஆகி ம். இப்ப எடுத்துட்டு வந்து இது கொடுத்தாங்களே, அழைப்பிதழ் கொடுத்தாங்களே, ஆமா. அது இன்னொரு ஸ்டெப் அதிகமா போய் ஓகே. பழையபடி ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டு காலுக்கு முன்னாடி போய் ம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா 2 பேருமே ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஓகே. அது வேற. ஆனா இப்ப 26 பொறுத்த வரைக்கும் அது ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால பாமக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்துட்டு அதிமுக தான். ஓகே. அதிமுகவுக்கு அந்த மெகா கூட்டணி அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ம். யாரு? எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி. மெகா கூட்டணின்றது பிஜேபி வச்சுக்கிறதுனால மெகா கூட்டணி கிடையாது. ஓகே. பாமகவோட சேர்ந்து அந்த மெகா கூட்டணி. ஓகே. ஏன்னா அதை வந்துட்டு நம்ம சொல்றோம். அந்தாண்ட பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, இந்தாண்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்வீப் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அப்ப அதை விட்டு தர மாட்டார் அவர். ம். அவரை அதை பார்த்தவர். அதனால என்னன்னா அவர் சொல்லக்கூடிய மெகா கூட்டணியில ஒரு முக்கிய அங்கம் இது. ராமதாஸே சைலண்டா இருக்காரு. ஓகே. வா பெட்டர் டீலுக்கு வா, ம். அவ்வளவுதான். போன முறை எப்படி 10.5 ஒரு டீலா வச்சாரோ ம். இந்த முறை வந்துட்டு பெட்டர் டீலு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 25 சீட்டு 28 சீட்டு ஜெயலலிதா கிட்ட நான் எவ்வளவு வாங்கணும் அந்த மாதிரி ஓகே. அந்த வாங்கி ஜெயிச்சார். 18 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஸோ அதைத்தான் அவர் பாக்குறாரு. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த அழைப்பிதழ் கொடுத்தது, இது அடுத்த கட்டமா இன்னும் சில செய்திகள் எப்படி அடிபடுதுன்னா, அந்த மாநாட்டிலேயே வந்து ராமதாஸ் ஐயா வைக்கிற ஃப்ளெக்ஸ்லயே வந்து திருமாவளவன் ஒரு படம் இருக்கும்லாம் ஒரு தகவல்லாம் வருது. ஒருவேளை அப்படி நடக்க பாசிபிள் இருக்கா சார்? நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்கனவே பார்த்தவங்க தான் இவங்க 2 பேருமே. ஓகே. ஓகே. அதாவது பல இடங்கள்ல இது வந்துட்டு தமிழ்நாட்டுல இப்படி கூட நடந்துச்சான்னா நான்லாம் யோசிச்சது உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சங்கம் வன்னியர் சங்கத்தினுடைய கொடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஏற்றி வச்சார். ஓ! விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை வந்துட்டு ராமதாஸை ஏற்றி வச்சார் பல கிராமங்கள்ல. அவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவர் ராமதாஸ் ஐயா கொஞ்சம் தடம் புரண்டு ம். இந்த பிசிக்கள் எல்லாம் இணைக்கிறதுன்ற பேர்ல இதாண்ட போக போது ம். அது என்ன ஆச்சுன்னா ஒரு சாதிய ஓட்ட கன்சாலிடேட் பண்ணணும்னு உள்ளுக்குள்ள வந்த குரல் ம். அதெல்லாம் ரொம்ப தப்பானது. ஐயாவை பொறுத்த வரைக்கும் ம். தமிழின உணர்வு உள்ளவர் தான். இவங்க 2 பேருமே தமிழின உணர்வுல ஒன்னா இருந்தவங்க. ஒரு இது பண்ணும்போது அங்க உண்ணாவிரதம். உண்ணாவிரத போராட்டம். ரொம்ப நன்றி ஐயா. அந்த உண்ணாவிரதம் இருந்த போது வந்து பார்த்தது யாரு முதல்ல? ராமதாஸ் ஐயா. சொன்னது மட்டும் இல்ல, ராமதாஸ் ஐயா ஒரு ப்ரப்போசல் சொன்னாரு. ம். திருமாவுக்கு கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவாங்க, அவர் பெரிய தலைவர், அவர் திருமாவளவன். அவர் சொல்லுவாரு, நம்மளாம் ஒரு கூட்டணியாவே போலாமே, தமிழர் கூட்டணி அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் ராமதாஸ் ஐயா. ஆனா விடுதலை சிறுத்தைகள் மேல வந்துட்டு வச்ச அரசியல் அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, ம். அது வந்துட்டு கட்சியை அழிக்கக்கூடிய அளவுக்கு போச்சு. ஓகே. எங்கேயோ 2 பேர் கல்லடிச்சாங்க அப்படின்றதுக்காக ம். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளையே வந்துட்டு ஒரு வன்முறை இயக்கம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது ஓகே. அப்போ அவர் கட்சியை விட்டு தரப்பட்டது. ஓகே. ஒருபோதும் கட்சிக்காரனையும் கட்சியையும் கட்சியினுடைய கொள்கையையும் சற்று சமரசம் பண்ண மாட்டாரு அவரு திருமாவளவன். ம். அதனால அவர் இந்தாண்ட நின்ட்டாரு, இவங்க எதிர நின்ட்டாங்க. ஓகே. ஸோ அது இன்னொன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேருமே 7 பிரச்சனையில ம். கடுமையா நின்னவங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ம். காடுவெட்டி குரு போன்றவர்கள் எல்லாம்
மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஈழத்துல நடந்த விடுதலை போராட்டத்திற்கு ரத்தத்தை கொடுத்து உதவணுவாங்க. ஓகே. அப்படியாப்பட்ட ஆட்கள் இவங்க சொல்லிட்டு இருக்கலாம் இப்படி ஜாதிக்கு இதுன்ட்டு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதையும் மறுக்க முடியாது. ஓகே. விடுதலை சிறுத்தைகளை பத்தி தெரியும். அது எப்பொழுதுமே சரி, மேதகு பிரபாகரன், விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பார் அவர். திருமாவளவனை பத்தி ரொம்ப தெளிவா இருப்பார் அவர். அவர் அரசியல் தெரியும். என்னைக்கு என்ன அப்படின்னம்னா ராமதாஸ்க்கு இவங்களுக்கு இவங்க வந்துட்டு இந்த ஒரு எந்த விதமான அடிப்படையும் கொள்கை முரணோடையே இவங்க வந்துட்டு பிஜேபி கூட போவாங்க. அது பாசிசத்தை எதிர்க்கிறதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு திருமாவளவன் நிற்கிறாரு. ஸோ இப்படியான ஒரு 2-3 ஆஸ்பெக்ட் இருக்குது. அதனால இந்த 2-3 ஆஸ்பெக்டையும் தாண்டி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவர் ராமதாஸ் நினைக்கிறாரு அப்படின்னோம்னா அது ஆன்டி பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாடு ப்ரோ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய அலையன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அது எப்படிலாம் போய் வரும்லாம் தெரியாது. மற்றதெல்லாம் கெஸ் ஒர்க்கு தான். ஏன்னா பலரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு 3வது அணி அப்படின்றதுன்னு. ஆனால் திருமாவளவன் வந்துட்டு ஒரு விடயத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காரு. அவர் பேச்சில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா எந்த விதமான அட்வென்ச்சருக்கும் அவர் ரெடியா இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல பிஜேபி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு ஃபாசிசம் அப்படின்றது தலை தெரிக்கிற அளவுக்கு அது வந்துட்டு பெருசா வளர்ந்துரும். அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால தான் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ இந்திய அளவில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற உருவாக வித்திட்டதே வந்துட்டு திருமாவளவன் ராகுல் காந்தி சந்திப்பு தான் ஒரு காலகட்டத்தில் கூட ரவிக்குமார் இருந்தார். அதெல்லாம் நம்ம கீழே பார்த்துட்டு வரக்கூடிய ஆள், அப்படியேப்பட்ட ஆள் திருமாவளவன். எனவே அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால அதை விட்டுட்டு அவர் வரமாட்டார். அதுதான் ஃபர்ஸ்ட், இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படின்றாரு. நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்க வழியா சொல்றேன். இந்த 3 இடம் கேட்டு அந்த மக்களவை தொகுதியில் 3வது தொகுதி கேட்கும்போது, பொது தொகுதி கேட்கும்போது கூட வெளியிலலாம் அது யாரா அவங்க கட்சிக்கு புதுசாக வந்த ஒருத்தருக்காக அவர் கேட்குறாருலாம் தகவல் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு சந்திப்பு அவரோட நானும் நண்பர்கள்லாம் போயிட்டு சந்திக்கும் போது திரும்ப சொன்னார், அப்படிலாம் யாருக்காகவும் இல்லைங்க, எனக்கு 3 தொகுதியில் 2 தொகுதினாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய சிதம்பரத்தோட நான் விட்டு தர தயாரா இருக்கேன், எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்தா போறோம். என்கிட்ட எதுக்கு அப்படின்னு, எங்களில் இருக்காங்க, எங்களுடைய கட்சி எல்லாருக்குமான கட்சி, அவ்வளவு பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். திருமாவளவன் ஜெயிச்சு போயிட்டு நாடாளுமன்றத்துல பேசுனதுக்கு இணையா பேர் ஒருத்தர் போய் பேச முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி அவர் பேசினாரு. பிசிக்காகவே பேசுறவர் அவரு. அப்படியாப்பட்ட ஆள் அவரு. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில அவரு இதில் தான் ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்பதான் அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை என்ன குரல் கொடுக்கும் போது சொல்லிட்டாரு, பிஜேபி கால் ஒன்றக்கூடாது, அதுக்காக ஒரு சீட்டு திமுக தர்றேன்னா கூட நான் திமுக ஆதரிப்பேன்ட்டாரு. டக்குன்னு சிறுத்தைகள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்காரு திருமாவளவன். தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மத இணக்கப்பாடு, இதையெல்லாம் வந்துட்டு பாசிசத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒழிஞ்சிரும். இது வரைக்கும் நம்ம கட்டமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால இதுல மட்டும் விடக்கூடாது. அதுதான் இந்த கூட்டணிக்கான உறுதி. மற்றவங்க எல்லாம் ஏதோ சொல்றாங்க, திமுக அவங்களுக்கு போற சொல்லுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. திருமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆன்டி பிஜேபி, ஆன்டி பாசிசம், ஆன்டி கார்பரேட், அது 3த்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. விட்டு தர மாட்டாரு. நீங்க திமுக கூட்டணியில் இருக்காரு, ஆனா சாம்சங் போராட்டத்துல யார் பக்கம் நின்னாரு? தொழிலாளர் பக்கம். இதுதான் திருமாவளவன், இதுதான் விடுதலை சிறுத்தைகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 5 ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தினுடைய 5, தமிழ் தேசியம், முதல்ல சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண்ணுரிமை, தொழிலாளர் விடுதலை, அடுத்தபடியா ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுல இருந்து நான் அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்க. ஸோ இப்போ இதுல இவங்களுக்கு ஒரு இதுல இவங்க 2 பேருக்கு ஒரு சாதக சூழல் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. மேபி அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட அது வரலாம். அது உள்ளாட்சியில கூட இவங்களுக்கு கூட ஒரு கூட்டணி வரலாம். வந்துச்சு அப்படின்னோம்னா வட தமிழ்நாடு, மைய தமிழ்நாட்டிலலாம் இவங்க பரவலான சீட்டை பிடிப்பாங்க. கடைசியா ஒரு கேள்வி சார், திமுகவுக்குள்ள என்னதான் சார் நடக்குது? ஏன்னா எதிர்கட்சி இல்ல, பாஜக வந்து ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்றாங்கல்ல, ஏன்னா அப்படிதான் தெரியுது பாக்குறப்ப. தமிழ்நாடு வந்து ஒரு பதட்டமான சூழல்லே இருக்கு, இங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இப்ப அண்ணாமலை வந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர், நயனா நாகேந்திரன் அடிக்கடி சொல்றாரு இப்படின்னு. எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு பின்பம் கட்டமைக்க முயற்சி செய்யுதுங்கிற ஒரு ஐயம் இல்லை ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அவ்வளவு பெரிய சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது எப்படி சார் பாக்குறீங்க? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, திமுக அப்படின்ற ஒரு திமுக அரச மக்கள் கிட்ட டிஸ்கரேட் பண்றது இம்பாசிபிள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. ஏன்னா மக்கள் மத்தியில
கட்டாயம் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த டவுன் ட்ராடன் இருந்துட்டு மிடில் இன்கம் குரூப் வரைக்கும் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் டிஎம்கே. ஓகே. புரியுதுங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ம். ரேஷன்ல பாட்டுக்கு ரேஷன்ல கிடைக்கிறது கிடைக்குது. ம். 1000 ரூபாய் பாட்டுக்கு அது கிடைக்குது. ம். 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் கிடைக்குது. ம். இப்போ ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா 1000 ரூபாய் கிடைக்குது. காத்தால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா காத்தால சாப்பாடு நடக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோரை திறந்து விட்டாரு. மக்களை தேடி மருத்துவம் அப்படி விட்டாரு. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக மேலே வரக்கூடியவனுக்கு ஒரு மாணவனுக்கு மாணவிக்கு ஒரு ஏற்ற ஒரு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாரு ஸ்டாலின். இது பிஜேபியால் இல்லை, யாராலையுமே உடைக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எதிர் பிம்பத்தை வந்துட்டு கட்டமைக்கிற முயற்சிக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அந்த கணவன் மனைவி அந்த தம்பதிகளுடைய உயிரிழப்புக்கு குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்யாவிட்டால் நான் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன். இது எப்படி இது சார்? எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் சொல்கிறேன். ஒரு குற்றச்செயல் நடந்துருச்சு, அது வழக்கு தொடரப்பட்டு காவல்துறை குற்றவாளிகளை தேடுது, கண்டுபிடிக்க காட்டி நான் உண்ணாவிரதம் இருப்பேன் பில்டப்பு. அப்புறம் ஒன்று இவர் கடந்த ஒரு வார காலத்தில் இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாடு அமைதியற்ற ஒரு சூழல் நிலவுது. 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, திமுகவால் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது. இன்னொன்று, இதையே ஒரு காரணமாக்கி தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சியை கவிழ்க்கலாம். சட்டம் ஒழுங்கு இல்லை, கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஃபெயிலியர். அதனால தான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஆளுநரை விட்டு பேச விட்டாங்க. ஆளுநரை வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஆப்படிச்சதுனால அவரால் இப்போ எதுவும் பேசுறதுல அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இதுவும் வந்துட்டு ஸ்டாலினுக்கு ப்ளஸ் ஆகி போச்சு. இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வஞ்சிக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணத்துல இருந்துட்டு பல்வேறுபட்ட இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப சவுண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டாலினுக்கு சாதகமானது. எனவே அவங்க எதிர்த்தரப்புற என்ன செய்யறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கு, இதை 3த்தையும் வந்துட்டு பரவலாக அவங்க கொண்டு போவாங்க. இதை தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் அதை சொன்னேன், அது மற்றவங்க யாரும் சொன்னாங்க தெரியும். காத்தால வந்துட்டு இறங்குறாங்கன்னா, அப்புறம் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போவானுங்களா, 4-5 இடத்துக்குள்ள செயின் அறுப்பானுங்களா, அறுத்துட்டு இருக்கிறதுட்டு ஃப்ளைட்டை முடிச்சுட்டு போயிடுவாங்களா. இந்த மாதிரி தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு போலீஸ் ட்ராக் பண்ணி ஒருத்தனை ஆந்திராவில் பிடிச்சிருது, இன்னொருத்தனை விமானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவனா விமானம் நிறுத்தி அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சு? இப்படியான ஒரு கூர்மையான திட்டம் ஒரு பெரிய ஒரு கேங்கால தான் முடியும். அந்த கேங்கு இப்ப தமிழ்நாட்டை எப்படி குறி வச்சுது? தமிழ்நாட்டில் பிடிச்சிருவாங்கன்னு தெரியும். காத்தால ஏர்லி மார்னிங் கொண்டுட்டு நகை நட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போறான். கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு பொழுது விடிஞ்சு 8 மணிக்கு தான் கம்ப்ளைண்ட் வருது. 11 மணிக்கெல்லாம் ஆந்திராவில் ட்ராக் பண்ணி அவனை கேட்ச் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு போலீஸோட ஹீரோயிக்ஸ் பயங்கரமா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. குளறுபடி அப்படின்றது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடியது தான். ஆனா பிஜேபி என்ன பண்ணுது, இதுதான் பெருசு அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. புரியுதுங்களா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்டாலினுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க சமூக பதற்றத்தை இவங்களால பிஜேபியால ஏற்படுத்த முடியல. ஏன்னா அந்த பெரியார் மண்ணு அவருடைய ஐடியாலஜி சிந்தனை எல்லாமே சேர்த்து உடைச்சிருது, யாராலையும் பண்ண முடியல. இப்ப நேற்று முந்தா நாள் நடந்த அந்த சம்பவத்தை எடுத்துக்கங்க, மதுரை ஆதீனம், நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. அவன் இடிக்கிறதா சந்தேகம்னா அவன் வந்து பிரேக்கே போட்டிருக்க மாட்டான். சரிதானே? அவன் தான் பிரேக் பண்ணி நிப்பாட்டான். அதனால இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ யாருக்கிட்ட வந்துட்டு மிஸ்டேக்கு, யார் சொல்றதுல வந்துட்டு அரசியல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஒருவேளை சிசிடிவி கிடைக்காம போயிருந்துச்சுன்னா அதான் இவங்களுடைய பிரச்சனையே. இங்கதான் டெக்னாலஜி டெக்ஸாவியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப ஆர்வம் இருக்க ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அதனால இவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரும் பிரச்சனை. எங்க போனாலும் இவங்களுக்கு சிசிடிவி உங்களுக்கு வந்து மாட்டிக்குது. புரியுதுங்களா? இப்போ கூட பட்டுக்கோட்டையில ஒரு பிஜேபியினுடைய பிரமுகர் சரண்யான்னு நினைக்கிறேன், அவங்க கொல்லப்பட்டாங்க. அது எப்படி எடுத்தோடனே டைட்டில் போட்டுட்டு, பொதுவா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் வந்துட்டு ஒரு கிரைம் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னோம்னா, அந்த கிரைம் ரிப்போர்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு செய்தியை கொலை நடந்துருச்சு அப்படின்றத மட்டும் நான் நிறுத்திக்க மாட்டேன். காவல்துறையினுடைய ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்து தான் நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொலை நடந்துச்சுன்னு முதல்ல ரிப்போர்ட் பண்றாங்க.
நீங்க கொலை நடந்துச்சுன்னுட்ட உடனே அது என்ன ஏதுன்னு அந்த பூர்வாங்க விசாரணை நடத்திய காவல்துறை கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு தான் அந்த செய்தியை வெளியிடணும். முதல்ல அப்படிதான் சார் நடக்கும். அங்க இருந்த போது அப்படிலாம் நடந்துச்சு. இப்ப அப்படி நடக்கலையே. Okay. 2 மணி நேரம் கழிச்சு அது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்னன்ட்டு. ம், இப்ப சொல்றாங்க அவங்களுக்கு 2 தடவை கல்யாணம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ராக் போடுறாங்க. ம், ம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிஜேபி பிரமுகர் அவங்க ம். கொல்லப்பட்டாங்கன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்ன? ம். இதை தேடி தேடி இது பண்ணிட்டு ஒரு நேரடியா வந்துட்டு நேரலையில வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி ம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஊடக தர்மம்லாம் போயிடுச்சு இப்ப. ஆக இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பில்டப் இருக்குது ஸ்டாலினுக்கு எதிராக. Okay. ஒரு பில்டப் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ம். திமுக ஆட்சி வந்ததுனால ரவுடி சொன்னான் Okay. இப்படின்னு ஒரு பில்டப் பண்றது பார்க்குறாங்க. Okay. ஆனா சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நேர் லிவரேஜ் என்ன அப்படின்னா, ம். சட்டம் ஒழுங்கு ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்கன்னா அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரும் வரமாட்டாங்க. ம், ம். தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஆமா. 2வது அவங்க கொடுக்குறாங்க தெரியுங்களா, வேலை வாய்ப்பு இவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. Okay. திரு மன்னார்குடி மினிஸ்டர் இருக்கிறாரு, ம். அவரு ராஜா தானே, ஆமா சார். டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாராவது மறுத்து இருக்கிறாங்க? இல்ல சார். ஏன்? கரெக்டா இருக்கும். அப்ப மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? ம். இதுதான் சொல்ல வரேன். Okay. பிஜேபியால செய்ய முடியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி, விஜய், அப்புறம் பிஜேபி, அப்புறம் சீமான் எல்லாரும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இது. Okay. அவங்க படக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, இவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு எகென்ஸ்ட் அவங்களால பேச முடியல. Okay. Okay. இதுதாங்க நடந்துச்சு. Okay. ஸோ இந்த பில்டப் வந்துட்டு இதுக்கு மேல வரக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமாகும். Okay. அங்கே பார்த்தீர்களா அப்படிலாம் சொல்லிட்டு, குண்டு வெடிக்குது. குண்டு வெடிக்குது, அங்கே பார்த்தீர்களா வடகாடு கலவரம் வெடித்தது ம். இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தொடர்ந்து. எனக்கு மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் செய்தியை கேட்பாங்களா, அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல தான் அவங்க ஃபெயிலியர் ஆகும். ஓகே சார். இது எனக்கு எங்க கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு 4 ஆண்டு காலம் வந்து தமிழக முதல்வராக இருந்தார் சார். இப்போ ஸ்டாலின் ஒரு 4 ஆண்டு தமிழக முதல்வர். இந்த கம்பேரிசன் சொல்லுங்க சார். எந்த ஆட்சி வந்து பதட்டமா மக்கள் இருந்தாங்க? ஏன்னா முன்னாடி வந்து நான் தூத்துக்குடி கான்ஸ்டன்ட்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, மாறாதது. ஓகே சார். ஊழல், ம். மணல் கொள்ளை, ம். எல்லா விதமான கொள்ளை ஊழல் எதெல்லாம் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில. ம். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி இருக்கு, ம். அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கு, ம். அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருக்கு, ம். அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கு. ம். இது கான்ஸ்டன்ட். ஓகே. இதையும் தாண்டி இந்த மக்கள்கிட்ட நல்லது செஞ்சு அடித்தட்டு மக்களுக்கு செஞ்சதுல கடைசி முன்னாடி எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, நடுவுல கலைஞர், ம். இப்போ ஸ்டாலின். ஓகே சார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மக்கள் நல திட்டங்களை கொண்டு போயிட்டு நிறைவேற்றதனுடைய விளைவு ம். அதிமுகனுடைய பேஸ் ஓட் பேங்கை அவர் தள்ளிட்டு போயிட்டார். ஓகே. குறிப்பா பெண்கள். பெண்கள் அவ்வளவுதான். இதுதான் முடிஞ்சு போச்சு கதை. ஓகே. ஸோ இதனால ஒப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவர் வருவாரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஓகே. இவ்வளவு நேரம் பிஸி ஷெட்யூலுக்கு இடையில கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.